உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பார்த்து போங்க மேடம். மேடம் 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 எந்திரிங்க மேடம். மேடம் கண்ணை திறந்து பாருங்க மேடம். ஐயோ என்ன ஆச்சு மேடம்? மேடம் மேடம் எந்திரிங்க. மேடம் மேடம் எந்திரிங்க மேடம். மேடம் கண்ணை முழிச்சு பாருங்க மேடம். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கண்ணை முழிங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ். மேடம் அந்த முருகனை பார்க்க, அதான் விக்ரமை பார்க்க சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவ கூட நானும் போனாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ மார்க்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. எனக்கும் மனசில் ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக தோணிக்கிட்டே இருக்கு. அதை பற்றியும் நான் அந்த விக்ரம் கிட்ட பேசிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன விஷயம்னா? நல்ல விஷயந்தான். அந்த விஷயத்த நான் பேசிட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன போனா, நான் சொல்கிறது சரிதானே? நாம் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற சும்மா 99 ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சொல்லு சரவணா. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். நீ அப்போ பேசவே இல்லை. நீ ஃபோன் பண்ணியிருந்தியா? எப்படா? என்ன சிவா, அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ கூட அட்டன் பண்ண சிவா. ஆனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கட் பண்ணிட்ட சிவா. ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? டேய், நீ கால் பண்ணதே எனக்கு தெரியாதுடா. அப்புறம் எப்போ நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன்? அப்படியா? உனக்கு தெரியாதா? தெரியலையே. அப்போ வேற யாரும் ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க. என் ஃபோன் எடுத்து யார் பேசியிருப்பா? நான் ரூம்ல அண்ணங்கிட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது காவேரி தான் வந்தா. அப்ப காவேரி தான் சரவணனோட கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கா. சரவணா, நீ என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சிவா, என் தங்கச்சி மகாவும் அவங்க ஹஸ்பண்ட் விக்ரமும் அங்க இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல. அதுல இப்போ விக்ரம் மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுல மகாதா என்ன ஆனால்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மகாவும் அங்கதான் இருக்கா. சரவணா, உன் தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சிவா. சரி, நீ வை, நான் விசாரிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, நீ வா. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சரவண நம்பர்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு. 3 நிமிஷம் வேற பேசியிருக்காங்க. அப்ப காவேரிக்கு தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது? என்னம்மா இவ்வளவு நேரம் தேடுற? பாசு பேர்ல தான் வாங்கணும். விக்ரம்னு பேர் இருக்கும் பாருங்க. சார், இது விக்ரம்ங்கிற பேர்ல பில்லா இருக்கு சார். விக்ரம்ன்ற பேர்லையா? அது என்னோட நேம் தான். பெருமாள், என்ன என்னோட பேர் சொல்லிட்டு இருக்காங்க? நானா அந்த செயினை வாங்கினேன்? ஆமா பாஸ். என்னது ஆமாவா? இல்ல பாஸ், ஆமா இல்லன்னு சொல்ல வந்த பாஸ்.
இந்த ஊர்ல சாமி விக்ரம்ல இருந்து சாதா விக்ரம் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் இங்க வந்து வாங்கிருக்கலாம்லே பாஸ். கரெக்ட் பெருமாள், நீ சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என் நேம்ல இருக்க வேற யாரோ தான் இதை வாங்கியிருக்காங்க போல. மேடம், இந்த நகை எந்த டேட்ல சேல் ஆயிருக்குன்னு உங்களால கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஷோர் சார். லாஸ்ட் இயர் ஜனவரி 23 அன்னைக்கு இந்த செயின் சேல் ஆயிருக்கு சார். 23. சிஸ்டர், அப்போ அந்த டேட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோம்னா இதை யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல? உள்ளங்கையில வச்ச மருதாணி செவந்திரிச்சா சமக்கேன்னு பாக்குறதுக்கு பாஸ் கண்ணாடி கேட்கிறாரு. வேற வழியிலேயே வாங்கி தான் கொடுக்கணும். மேடம், பாஸ் கேட்கிறாருல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். 30 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும் சார். ஓ, ச்சே, டெலீட் ஆயிடுமா? பெருமாள், இப்ப என்ன பண்றது நாம? அது இப்ப யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை இந்த மகான்ற பொண்ணுக்கும் எனக்கும் ஏதாவது கல்யாண என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி அதுக்காக ஏதாவது நான் வந்து வாங்கியிருப்பேனோ? பாஸ், கல்யாணம் நடக்க இருந்தது இல்லை, ஆல்ரெடி நடந்துருச்சு. தாலி பிரித்து கோக்குறதுக்காக இந்த செயினை நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? டாக்டர் உங்களுக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் எதையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் சொல்லியிருக்காரு. பாஸ், வேணா நீங்கள் நந்தினி மேடம்கிட்ட கேட்டு பாருங்களேன். நீங்கள் இந்த செயினை வாங்கியிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாஸ். இல்ல பெருமாள், அம்மா கிட்ட கேட்கும்போது இதை பத்தி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க சார் உங்க செயின். தேங்க்யூ மேடம். ஆ, உங்களோட okay இந்த sir. பிஸியான டைம்ல எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார். Thank you. தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். வாங்க சார். என்னது இது? விக்ரம் தான் அந்த தாலி செயினை வாங்கியிருக்கிறான். ஆனா அது தெரியாம இன்னைக்கு வந்து யாரு பேர்ல வாங்கியிருக்குன்னு இவங்க கிட்ட கேக்குறானே. அந்த பெருமாளும் எல்லாம் தெரிஞ்சு வாயை மூடிட்டு கம்முன்னு நிக்கிறான். என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. நான் கிளம்புறேன். ஓகே பாஸ். நீ சொன்ன மாதிரி எதுக்கும் நான் அம்மா கிட்ட திரும்ப ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன். ஆமாம் பாஸ், கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பெருமாள், பாஸ். ஆமா, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மகான்ற பேர்ல யாரையுமே உங்களுக்கு தெரியாதா? பாஸ், மகான்றது உங்கள் ஒய்ஃப் பாஸ். அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது? ஒரு பக்கம் நான் இதை உங்ககிட்ட சொல்லனா தலை வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் டாக்டர் பேச்ச மீறி உங்ககிட்ட இதை சொன்னா உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நான் என்ன செய்யறது பாஸ்? அந்த கடவுள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும். என்ன பெருமாள், மகான்ற பேர்ல யாருமே உனக்கும் தெரிஞ்சவங்க இல்லையா? உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு தாலியை பத்தி கேட்டப்பவே சொல்லியிருப்பல்ல. ஆமாம் பாஸ். சரி பெருமாள், நான் கிளம்புறேன், நீ கிளம்பிடு. ஓகே பாஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.